முதல்வர் விஜய் சாருக்கும் சங்கீதா மேமுக்கும் இடையிலான அந்த விவாகரத்து விஷயம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே நல்லா தெரியும். இப்போ அந்த விவாகரத்துக்கு காரணமே நடிகை த்ரிஷா மேம் அப்படிங்கிற விஷயம் சங்கீதா மேம் சொல்லி தான் எல்லாருக்குமே தெரிய வந்தது. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே எல்லாருக்குமே ஒரு புலப்படாத தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இருக்குது. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடிகை த்ரிஷா மேமோட அம்மாவான உமா கிருஷ்ணன் தான். ஏன்னா அவங்களுக்கும் சங்கீதா மேமுக்கும் இருக்கிற அந்த ஒரு பிரச்சனை தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட சங்கீதா மேம் விஜய் சாரை பிரிஞ்சு விவாகரத்து கேட்குற அளவுக்கு போயிருக்கு. அப்படின்னா இந்த விஷயம் யாராலையுமே நம்ப முடியாது. ஆமாம், உமா கிருஷ்ணன் இந்த அளவுக்கு பின்னணியில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு ஒரு பெரிய உண்மையாக ஆதாரத்தோடு வெளியாயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சங்கீதா மேம் மேலே ஏன் இவ்வளவு வன்மம் த்ரிஷாவோட அம்மாவான உமாவுக்கு, அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்வர் விஜய் சாருக்கும் சங்கீதா மேமுக்குமான அந்த விவாகரத்து பிரச்சனை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்துக்கு மேலே போயிட்டுருக்குது. இந்த நிலைமையில் அட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே தாவிகா சைடில் எடுத்துகிட்டு இருக்கிற ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விவாகரத்தை வாங்குறதுல சங்கீதா மேமுக்கு விருப்பம் இருந்தாலுமே விஜய் சாருக்கு இதில் விருப்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. ஜீவனாம்சமோ இல்லை எது அவங்க கேட்டிருந்தாலும் கூட அதை கொடுக்கறதுக்கோ விவாகரத்தை ப்ரொசீட் பண்ணுறதுக்கோ விஜய் சாருக்கு டைமும் கிடையாது, அதில் விருப்பமும் கிடையாது. அந்த விஷயத்தை ரொம்பவும் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தாங்க. அதை தொடர்ந்து 2 ஹியரிங் அப்பீர் ஆனதுக்கு அப்புறமேலே இப்போ ரீசெண்டாக சங்கீதா மேம் இந்த விவாகரத்து வழக்கை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அதில் குறிப்பிட்ட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவருக்கு வேற ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய ஒரு தவறான உறவில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணது மொத்த சோஷியல் மீடியாவையுமே அதிர்ச்சி அடைய வச்சுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா நடிகை த்ரிஷா பேர் அவங்க மென்ஷன் பண்ணலனாலும் அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆதாரங்கள் வெளியாச்சு. ஏன்னா அவங்க பர்சனலாக இருக்கிற ஃபோட்டோஸ், ஹாலிடேக்கு போன ஃபோட்டோஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியாச்சு. ஏன்னா சங்கீதா மேம் மென்ஷன் பண்ண விஷயம் இந்த மாதிரி ஹாலிடேஸ்க்கு போன ஃபோட்டோஸை முக்கியமாக அவங்களுடைய ஆனிவர்சரி அப்போ வருஷம் வெளியிடுறத த்ரிஷா மேம் ஒரு வேலையாகவே வச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. இதையெல்லாம் தாண்டி இதை பொறுத்துக்க முடியாத டிவோர்ஸ் தான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி சங்கீதா மேம் ஒரு பக்கம் ப்ரொசீட் பண்ணி அதை போக கடைசியாக ஷோபா சந்திரசேகர் இந்த விவாகரத்தை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மருமகளுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு நீ சென்னைக்கு வா இல்லை லண்டன்லேயே கண்டினியூ பண்ணு, இதுக்கெல்லாம் தாண்டி விவாகரத்து அப்படிங்கிறது நம்மளை கிடையாது, அது ஜேசன் சஞ்சய் தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ரொம்ப பொறுமையாக சொல்லி அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டையும் பேசி இந்த விவாகரத்து வழக்கை வாபஸ் வாங்க வச்சாங்க. அதில் முக்கியமான ஒரு கீ ரோல் பண்ணினதே ஷோபா சந்திரசேகர் தான். அதில் அது ஸ்வேரிங் செரிமனியாக இருக்கட்டும், இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனில் இது எல்லாத்தையுமே அவங்கள ஷோபா சந்திரசேகரை கார்னர் பண்ணினாங்க. ஏன்னா இவங்க த்ரிஷா மேமை க்ரீட் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வரவேற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி, வெல்கம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அது முற்றிலும் அது கேமராக்காக பண்ணப்பட்ட விஷயம். ஏன்னா இண்டிபெண்டன்ஸ்லேயே இல்லை, ஃபஸ்ட்டு ஷாட்லேயே த்ரிஷா மேமோட என்ட்ரியை பார்த்து அதிர்ச்சியான ரியாக்ஷனை கொடுத்ததே ஷோபா சந்திரசேகர் தான். இதில் உமா கிருஷ்ணனோட பங்களிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குஷ்பு மேம் மற்றும் எல்லா திரைப்பிரபலங்களும் கலந்துக்கிட்ட அந்த ஒரு சினிமா விழாவில் குஷ்பு மேம் கிட்ட பேசுகிறதுக்கு சங்கீதா மேம் வந்தப்போ அவங்க கூட பேசிகிட்டு இருந்த உமா கிருஷ்ணனை கொஞ்சம் கூட இக்னோர் பண்ணிவிட்டு, கண்டுக்காமல் இக்னோர் பண்ணிவிட்டு குஷ்பு மேம் கிட்ட பேசினாங்க. மற்ற எல்லா செலிபிரிட்டிஸ் கிட்டையுமே அவங்க பேசின வீடியோ ரொம்பவும் வைரலாக போச்சு. இப்போ அந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான நிறைய விஷயங்கள் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக போகுது. ஸோ அப்போவிலேருந்தே உமா கிருஷ்ணன் அவங்க இக்னோர் பண்ணுறாங்கன்னா உமா கிருஷ்ணனோட அந்த ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு த்ரிஷா மேம் மற்றும் விஜய் சாரோட மேட்டரில் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் இன்றைக்கி எல்லோராலையும் பேசப்படுது. த்ரிஷா மேம் இந்த விழாக்கு வந்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் கூடவே உமா கிருஷ்ணனும் வந்திருக்காங்க அப்படின்னா இதை கொஞ்சம் கூட அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்றைக்கி எல்லோராலையுமே த்ரிஷா மேம்கிட்டும் சரி உமா கிருஷ்ணனுக்கும் அறிவுறுத்தப்படுறது. கஷ்டப்பட்டு உங்களுடைய மகளை சொசைட்டியில் இன்றைக்கி ஒரு பெரிய அந்தஸ்தில் கொண்டுட்டு விட்டுருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஏன் அவங்களுடைய இப்போ பின்னடைவுக்கு காரணமாக ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் இன்றைக்கி உமா கிருஷ்ணன் மேலே எடுத்து வைக்கப்படுது. சங்கீதா மேமெல்லாம் அவங்களுக்கு என்ன வன்மவோ தெரில, அப்போவிலேருந்தே சங்கீதா மேமை விஜய் சார் கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்லேயே த்ரிஷாவோட அம்மாவான உமா கிருஷ்ணன் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ஆதாரத்தோடு பரவிட்டுருக்கு.